අවුරුදු 5කට පස්සේ 5 வருடங்களின் பின்னர் எமது அரசாங்கமே வாகன இறக்குமதிக்கு குறிப்பிட்ட அனுமதியை வழங்க தீர்மானித்துள்ளது. 3 வகையிலான வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் எமது அந்நிய செலாவணிக்கு ஏற்படும் பாதிப்பு உள்ளிட்டவற்றை கவனத்திற்கொண்டே இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 5 வருடங்களின் பின்னர் வாகன இறக்குமதி செய்யப்படும் போது முழுமையாக அதனை மேற்கொள்ள முடியாது. எமது அரசாங்கம் எம்பிகளுக்கு வாகன பெர்மிட் வழங்காது. எம்மிடம் இருக்கும் வாகனங்களை பிரித்து நாம் எம்பிகளுக்கு பணியாற்ற அதனை வழங்குவோம். காலம் முடிந்ததும் அதனை அவர்கள் திருப்பி தர வேண்டும். இவர்களுக்காக புதிதாக வாகனம் இறக்குமதி செய்யப்படாது. අපේ ආණ්ඩුව මන්ත්‍රීවරුන්ට වාහන පර්මිට් ලබා දෙන්නේ නැහැ. වාහනයක් දෙන්නෙත් නැත්නම් ඔවුන් පුද්ගලිකව ඇණවුම් කරනවද? විසඳ ගන්න ප්‍රශ්න ගොඩක් තියෙනවා. මන්ත්‍රීවරයා වැඩ කරන්න ඕනේ තමයි. பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் இங்கு முக்கிய பிரச்சனை அவர்களுக்கு வாகனம் கொண்டு வருவதல்ல. அது பொருளாதாரம் சீர் செய்யப்படும் வரை இதனை ஏற்றுக்கொண்டு எமது எம்பிக்கள் வேலை செய்வார்கள் என்று நினைக்கின்றோம். මන්ත්‍රීවරුන්ට වැඩ කරගන්න අපි යම් යෝජනා ඉදිරිපත් කළා තියෙනවා. කොහොමද ඔවුන්ගේ ප්‍රමාණ පාසුකම් හදාගන්න කියන එක මම හිතනවා ඒකත් දරාගෙන මේ මන්ත්‍රී කණ්ඩායම වැඩ කරાવી කියලා. அரச பதவி நிலைகளுக்கான நியமனம் தொடர்பில் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். අපි දන්නවා අපි බාරගත්තේ මොන වගේ රටක්ද කියලා. සහ අපි ආපු ගමන් සමස්ත රාජ්‍ය යාන්ත්‍රණය එක රැයින් වෙනස් වෙලා எப்படியான நாட்டை நாம் பொறுப்பேற்றோம் என்பது எமக்கு தெரியும். நாம் வந்தவுடன் ஒட்டுமொத்த அரச பொறிமுறையையும் ஒரு இரவில் மாற்றத்திற்கு உள்ளாக்கி மக்கள் ஆணைக்கு அமைய 100க்கு 100% செயல்பட்டு வேகமாக செயற்படுவார்கள் என்று எமக்கு அதீத நம்பிக்கை கொள்ளவில்லை. யாருடன் வேலை செய்கின்றோம் என்பது எமக்கு தெரியும். அவர்கள் மாறுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் மக்கள் ஆணைக்கு புறம்பாக அரசாங்கத்தின் கொள்கைக்கு எதிராக யாராவது செயற்படுவார்கள் என்றால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்று நியமனங்கள் வழங்கும் போது சிங்களமா, தமிழா, முஸ்லிமா, பேகரா என்று பார்த்து வழங்கப்படவில்லை. உரிய இடத்திற்கு உரிய நியமனங்கள் வழங்கப்படுகின்றன. அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கும் நாம் கூறுவது, நீங்கள் மாறாவிட்டாலும் நாடு மாறியுள்ளது, மக்கள் மாறிவிட்டார்கள். அதற்கு சிறந்த உதாரணம் இந்த வருட சுதந்திர தின நிகழ்வு. அரசாங்கத்தின் எந்த தலையீடுமின்றி மக்கள் தாமாக முன்வந்து தேசிய கொடியுடன் ஒன்றிணைந்து சுதந்திரத்தை கொண்டாட ஆரம்பித்துள்ளனர். அதனால் மக்களின் மனோபாவத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்பதையே கூற விரும்புகின்றேன்.